ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 3 அப்படிங்கிற கேம் தான் ஆட போகிறோம். வாங்க ஆடலாம். இது லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் சீக்கிரமாக ஒன்று சொல்லி விட்டுறேன். ப்ளீஸ் எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்ருங்க. புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தொண்டைக்கரகன் இருக்குது, ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே வாங்க. இது ரொம்ப நேரம் லோட் ஆகும். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். கிராணி 1 ஹார்ட் மோடு கேட்டிருந்தீங்க. அது நான் ஏற்கனவே விளையாடிட்டேன் அந்த ஹார்ட் மோடு. பட் என்கிட்ட பேட்லாக்கி மட்டும் கிடையாது. நான் ஸ்பைடருங்கிறேன் கிராணி சாப்டர் 1ல் ஹார்ட் மோட்ஸ் ட்ரை பண்ண சொன்னீங்க. நான் ஹார்ட் மோட் ஃபுல்லாக முடிக்க வந்தேன். டே 2ல் இருந்தேன். அதை கூட விட்டுருங்க. ஹார்ட் மோடில் கிராணியை போட்டால் 30 செகண்ட்ஸ் கழிச்சு வரும். ஈஸி மோடு, நார்மல் மோட்லாம் 2 minutes 30 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வரும். இல்லை 30 செகண்ட்ஸ் கழிச்சு வரும். நான் அந்த 30 செகண்ட்ஸில் 10 செகண்ட்ஸ் அந்த டெடி பேரை எடுத்துகிட்டு போய் அந்த தொட்டிலில் போட்டேன். ஹார்ட் மோடில் அதில் போட்டால் கீ தரான்னு நினைக்கிறேன். ஸ்லெண்ட்ரினா கிடைக்கல. எனக்கு பேட்லாக்கி மட்டும் கிடைக்கல. எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அதனால் அந்த எஸ்கேப் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. வாங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாம் மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே வாங்க, இப்போ நம்ம கேம் ஆடலாம். பாருங்கள், பார்த்துங்க. இந்த ஸ்டோரி என்னென்னா, நம்ம இந்த ஊர்லேயே ஒரு சூப்பர் ஹீரோ. நம்ம தான் இந்த உலகத்தை காப்பாற்றப்போம். சரி, கண்டினியூ கொடுத்துட்டா அப்படியே வந்துடுச்சு. ஓகே, நம்ம தான் இந்த உலகத்துலேயே சூப்பர் ஹீரோ. இந்த கேமில் நம்ம தான் இந்த உலகத்தையே காப்பாற்றப்போம். அப்பப்போ இந்த மாதிரி ஆகிடும். நான் எடிட் பண்ணது அதெல்லாம். சரி, ரைட் விட்டேன். ஒரே ஒரு கால் அதை மட்டும் எடிட் பண்ணாமல் விட்டேன். அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஓகே வாங்க, இப்போ இவனுங்கெல்லாம் அடித்து போகணும். அச்ச வாயெல்லாம் கிளிப்போம். அச்சு வாயெல்லாம் அப்படியே முடிச்சு கன்று இருக்கும்போதே அச்ச வாயெல்லாம் கிளியணும். நேற்று ஆர்சிபி, முந்தானேத்தோ சரியான ஞாபகம் இல்லை. சாரி, முந்தானேத்து ஆர்சிபி ஜிடிங்கிற எல்எஸ்டி கூடலாம் லக்னோ கூடலாம் அவுட் ஆகிட்டோம். அந்த டென்ஷனில் ஆடிந்தேன் இந்த கேம். சரி வாங்க, எதாவது அன்லாக் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம 105 டைமண்ட்ஸ் இருந்தது. நம்ம 100 டைமண்ட்ஸை கொடுத்துட்டோம். அந்த ஸ்கில் நமக்கு அன்லாக் ஆகிடுச்சு. சரி ரைட்டு போகலாம் வாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அந்த ஸ்கில்லுன்னு போட்டுக்கிட்டு. ஓகே, இங்கே வந்துடலாம் வாங்க. அவன் வந்தாலும் அச்சு போட்டு கிழிக்க வேண்டியதுதான். ஓகே, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் பாடி பில்டர்ஸ் மாதிரி இவனுங்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக வந்துடும். கன்னெல்லாம் ஷூட் பண்ணான். அவனை தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ள வேண்டியது. பட் நம்ம இவனை பார்த்துக்கலாம். அவனுங்க ஃபஸ்ட்டு பெரிய வில்லனை போட்டால் தான் நம்ம சின்னதாக அப்படியே என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பெருசாக பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னது ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படியே பொறுமையாக ஜாலியாக பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேன். ஃபுல்லாலாம் அடிக்காமல் இல்லை, இப்போ மட்டும் அடிக்க மாட்டேன் இந்த கால் முடிய வரைக்கும். சரி பரவாயில்ல, அதெல்லாம் வாய்ஸ் சவுண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. நான் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்றேன். உமா குவன்ட்டு கிவன்ட்டு எதுவும் ஒன்று டெனண்ட் வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கும்போது யாரும் இல்லை, ஃபோனை வைங்கன்னும்போது இல்லை காசு தரந்துச்சு, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம், நம்ம இந்த காசு ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். என்னடா ஸ்டக் ஆயிடுச்சு, அது இன்னும் பேசினேன்னு நினச்சி நம்மளோட ஸ்டக் ஆயிடுச்சு. வாங்க, இப்போ எல்லாரையும் அடிச்சு போட வேண்டியதுதான். பட்டன் வேறு கிளிக் பண்ணால் 4-5 வாட்டி கிளிக் பண்ணால் அடிக்க முடியுது. பாருங்கள், நான் எப்போவுமே அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடி கொடுப்பேன். எவனாக இருந்தாலும் சரி, அச்சு வாயெல்லாம் கிளியணும். இன்னைக்கு அச்சு வாயெல்லாம் கிளியில்லை என் பேர் பிரவீன். சரி ரைட்டு, நம்ம இவனுங்க எல்லாரையும் அச்சு போடலாம். ப்ளீஸ் எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு, நமக்கு ஹெல்த்தை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்கும் குட்டியாக தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி வந்திருக்க ஸ்க்ரீனு நான் எடிட் பண்ணிட்டேன். ஓகே, பேங்க்குள்ளே போகலான்னு பார்த்தா தான் சார் லூசு பசங்க வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கில் அன்லாக் ஆகிடும்னால அந்த இவர் பேர்ல அயன்மேன் கொடுத்துட்டாரு நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒருத்தன் க்ரோபார் வச்சுருந்தால அவன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, அப்புறமா கிராணி கிட்ஸ் அப்படின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க ஷார்ட்ஸில். அது நாளைக்கு ரிலீஸ் பண்ணப்படும் என்று நினைக்கின்றேன். ஓகே வாங்க, இவனாச்சும் போடலாம்.
இது போட்டுட்டு நம்ம அந்த பேங்க்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோஸ்க்கு போயிட்டு இந்த கேட்ஜெட்ஸ்க்கு போயிட்டு ஃப்ரீயாகவே பண்ணிப்போம், டைமண்ட்ஸே கொடுக்காம ஏதாவது. ஓகே, இப்போ நம்ம இவனுங்கெல்லாம் இன்னும் சில பேர் வந்து உள்ளே போயிட்டானுங்க. நம்ம அப்படியே உள்ளே போட வேண்டியது தான். ஐயோ என்னது இது, ரொம்ப நேரம் வந்துச்சு. சரி ரைட்டு, இப்போ கேமுக்குள்ளே போயிடும் என்று நினைக்கின்றேன். போயிட்டோம். ஓகே, இப்போ மேலேருந்து இங்கே வந்து நின்ட்டோம். ஓகே ரைட்டு, இப்போ எல்லாரையும் அடிச்சு தூக்க வேண்டியது தான். ஐயோ இது வேறு. ஸ்பைடர் ஃபைட்டர் 3க்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டார் கொடுத்தா தான் 5 ஸ்டார் கொடுக்கணும், அப்போ தான் கேம் கண்டினியூ பண்ண முடியும்னு போட்டுருந்தது. நாட் நவ் அப்படின்னு கொடுத்து விட்டேன். ஓகே, இங்கே வந்து ஹேக்கர்கள் இருக்குது. இந்த ஹேக்கர்கள் தான் வந்து போலீஸ்க்கு ஹேக் பண்ணி கொடுக்கும். ஹேக்ன்ற இந்த பொண்ணு பேரே ஹேக்கர்கள். இந்த கேமில் போலீஸ்க்கு வந்து மொபைல் ஃபோனில் ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணிட்டு இந்த பொண்ணு வச்சு தான் ட்ராக் பண்ணுவாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா இந்த கேம்லேயே ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு இந்த கேமில் டவுன்லோட் பண்ணுங்க. சரி ஓகே, ஏன்னா என்னமோ விஸ்ஸுங்குது ட்ரைங்குது. ஓகே, அது அங்கே போய் அவனை எய்ம் பண்ணிடலாம். லேப்டாப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆனே தான் நம்மளை வந்து இங்கே மூடிட்டு போக சொல்லுது. சரி அந்த சைட் போகலான்னு பார்த்தாலும் அப்படின்னு சவுண்டு கேட்டு என்னன்னு பார்த்தா இங்கே ரோபோட்ஸ் அமுச்சு விட்டான். அவங்க ஒருத்தன் குண்டாரெல்லாம் அவன் பேர் தான் ஃபிஸ்க்கு, FISK ஃபிஸ்க்கு. நம்ம இவனுங்களாம் அடிச்சு போட்டால் தான் அந்த ஃபிஸ்க் எடுத்துக்கு போக முடியும். பாருங்கள் எத்தனை பேர் அடிச்சு போடுறோம். ஒரு ரோபோ அடிக்கிறதே கஷ்டம். இத்தனை ரோபோ அடிச்சு போட்டு எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அந்த கேர்ளுக்கு தான் வந்து ப்ரொடெக்டர் நீங்கள் நினைக்கிற ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ப்ரொடெக்டர் இல்லை, வேறு ப்ரொடெக்டர். சரி, இது ஜோன் வேறு அன்லாக் ஆகிடுச்சு. சரி நம்ம போவோம். ஃபிஸ்க்கை வந்து அந்த ஹேக்கர்கள் பார்த்துக்கலாம். நம்ம இங்கேருந்து அப்படியே இங்கே இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு வெப்பை விட்டு ஈஸியாக வந்துடலாம். வெப்பை விட்டுறத வெப்பை விட்றத வந்து நான் கட் பண்ணிட்டேன். சரி ரைட்டு, நம்ம கீழே போய் நிறைய பேர் வந்துருப்பானுங்க ரோபோட்ஸு. அவனுங்கெல்லாம் அடிச்சவெல்லாம் கிளிக்க வேண்டியது தான். ஆர்சிபி அவுட் ஆனது நினச்ச டென்ஷன் ஆகுது. அதுவும் விராட்டை டக் விட்டுட்டாங்கல்ல, நம்ம இங்கேருந்து அவங்க ஓகே வாங்க நம்ம இங்கேருந்து அந்த ஃபிஸ்காச்சும் கீழே நம்மளையே ஒரு சூப்பர் ஹீரோவே அச்சவாலாம் உடைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய பொய்ப்பு. கீழே உண்டான் செடியில். ஓகே, இப்போ பின்னாடி நம்மளை உள்ளே உட்காரான். சேஃபாக வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே ஒரு மிஸ் பண்ணுற வேண்டியது தான். அவனை பாருங்கள், அவனுக்கு ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. அவனுக்கு நம்ம சீக்கிரமாக அச்சவாலாம் கீழ்ச்சாதான். ப்ளீஸ் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய். ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.